கிட்ட வீராப்பா பேசிட்டோம். அவன் கண்ணுல பட்டோம் காரி துப்புவான். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த பழைய சோறை சாப்பிட்டு படுத்துடணும். ஆண்டவா, அங்கேயே படுத்திருக்கான். இவனை தாண்டி எப்படி போறது? யாரோ வர மாதிரி இருக்கே. எங்க போறது? அப்பா, யாருமே இல்ல. அக்கா வேணா பசி தாங்கும், நம்மளால முடியுமா? சாப்பிடுதோ இல்லையோ, பேசாம நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். ஐயோ ஐயோ, யாரு இது? ஐயோ, திருடா. அவனை விட மாட்டான்டா. ஒழுங்கா நீயா வெளியில வந்துரு, இல்ல உன் மண்டைய நான் பொழந்துருவேன். வாடா. வரமாட்டியா? இப்படி விட்டா எப்படி பசி ஆடுங்க? குடு. நீ பண்றது ரொம்ப அதிகம்டா. கடைசியில பழைய கஞ்ச கூட குடி விட மாட்டானு போல இருக்கவனுங்க. இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாம்சு, பார்த்தா தெரியல, திருடி திங்குதுங்க. வெக்கமா இல்ல உனக்கு? புஷ்பா, முதல்ல உனக்கு வெக்கமா இல்லையா? நான் ஒன்னும் எனக்காக சாப்பிடல, என் தம்பிக்காக சாப்பிட்டேன். இது என்னடா புது லாஜிக்கா இருக்கு? என் வீட்லயே என்னோட அனுமதி இல்லாம வந்து இருப்பாளாம், எங்க வீட்லயே திருடி திம்பாளாம். அசிங்கம் எல்லாம் பார்த்தா ஹேமா அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. ஏ யமுனா, அதெல்லாம் பேசாத. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. கோழி சொத்து போய் திங்கறா பாரு. கோழி சொத்து நான் நீ உருப்பட மாட்டேன். போடா முதல்ல. யமான பூரணி, ரொம்ப நன்றி. சிப்படா. பாரு புஷ்பாக்கா, நீ ஒழுங்கா நடந்துகிட்டா நானும் ஒழுங்கா நடந்துப்பேன். தேவையில்லாம ஏதாவது பண்ண நான் 2 மடங்கா பண்ணுவேன். பூஜா, சொல்லி வை. மாம்சு, வா மாம்சு போலாம். டேய் வாங்கடா. வாங்க எம்னா. வெற்றி தம்பி அவராதான் என் வீட்டுக்கு வந்தாரு. என் பொண்ணுங்களோட அப்பாவா வரேன்னு சொன்னாரு. அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா இதையெல்லாம் நான் என்னைக்குமே இவர்கிட்ட எதிர்பார்த்ததே இல்ல தம்பி. நாளைக்கு துர்காவுக்கு கல்யாணம் நடக்கும்போது அவர் வந்து நின்னா மட்டும் போதும். அதை தவிர அவர்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல. கிளம்பலாம் தம்பி.
என்ன யமுனா இது? மாப்பிள என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்டு போறா? என்னன்னு தெரியல மாமா. சரி மாம்சு, இப்போதைக்கு இந்த வீட்லயே இருங்க, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். வாங்க. அக்கா ரொம்ப அவமானமா போச்சு புஷ்பாக்கா. ஆமா பூஜா, வீட்டை எழுதி வாங்கிட்டு மீனாட்சிய துரத்தணும்னு நினைச்சேன். அதுதான் நான் பண்ண தப்பு. முதல்ல மீனாட்சிய துரத்தி இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டை பத்தி யோசிச்சு இருந்திருக்கணும். நம்ம யாரும் நிரூபிக்கணும்க்கா, இல்லனா ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. இந்த மாமாவை என்னக்கா பண்றது? ஏய் சங்கிலி கம் கரோ. ஏய் வாடான்னு சொல்றல்ல. என்ன இப்ப ஏன் கத்துற? ஏய் இது என் வீடு, நான் கத்தக்கூடாதா? இப்ப நீ எதுக்கு சங்கிலிய கூப்பிட்டு இருக்க? எனக்கு வேர்க்குது, போய் விசிறி எடுத்துட்டு வர சொல்லு. என்ன விளையாடுறியா? அதான் மேல ஃபேன் ஓடிட்டு இருக்குல்ல, அப்படியே வேர்க்குதுன்னா ரூமுக்கு போ, ஏசிய போட்டு படு. விசிறி ஒண்ணுமாம்ல விசிறி. ஏய் விசிறி விட்டேனா இந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல ரோட்ல தான் இருக்கணும். எது? போ போய் விசிறி எடு. சரி போ, நாம அப்புறம் பாத்துக்கலாம். ஜல்தி ஜல்தி சீக்கிரமா கொண்டு வா. விசிறு விசிறா என் வென்று. காத்து வல்லையே. எல்லாம் என் தலை எழுத்து, இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. நான் மேல போ. ஏய், எங்க போற? இங்க வா. ஏன் வான்னு சொல்றேன்ல, இங்க வா. அதான் விசிறி விடுறான்ல, அப்புறம் என்ன? காலை யாரு அமுக்கி விடுறது? என்ன உன் காலை நான் அமுக்கணுமா? ஏன் காலை அமுக்குனா என்ன? ஏன் உன் கிரீடம் இறங்கி போகுமா? இங்க பார், நான் சொல்றத செஞ்சா இந்த வீடு, இல்ல என் மாப்பிள்ளைக்கு தான். உனக்கு தொலைற என் நேரம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இல்ல என்ன காலமுக்கு சொல்லாம கௌரவமா விசிற சொன்னியே, அதுக்காக தான். சரி சரி புஷ்பா, போதும் போதும். கொழுத்தத்தை அமுக்கி இருக்கணும். அப்புறம் புஷ்பா, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்குள்ள சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கணும், அதுவும் தட்ட புடலா இருக்கணும். என்னடா ரொம்ப ஓவரா போறானே, அதனால இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டலாம்னு மட்டும் நினைக்காத. என்ன, இனிமே நான் எது சாப்பிடறதா இருந்தாலும் உங்க 2 பேரையும் சாப்பிட சொல்லிட்டு தான் நான் சாப்பிடுவேன். என்ன புரியுதா? ஏய் போடான்ட்டு. ஓ அப்படியே வந்து முட்டுவியா? என்ன காத்து போடா, போனடுறா எடுறா. இந்தா இந்தா. அக்கா சக்தி, 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 சக்தி. ஏய் அம்மா வந்துட்டாங்களா? அத்தை இன்னும் ஊர்ல இருந்து வரலையே வெற்றி. அப்பாடா, அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல இல்ல? தப்பிச்சோண்டி. சரி நீ வா 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 வா. எங்க வா, நான் சொல்றேன் வா. வெற்றி வா. என்னன்னு சொல்லு. வெற்றி வாடி. வெற்றி விடு, விடுன்னு சொல்றல. இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு டென்ஷனா இருக்க? உனக்கு தெரியாதுடி, நான் மீனாட்சி அம்மா வீட்ல இருந்தப்போ அம்மா அங்க வந்திருந்தாங்க. நீ எதுக்குடா அங்க போன? மீனாட்சி அம்மா பார்த்து பேசுதாண்டி. அவங்க கிட்ட அத்தை பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? நீ வேற. சீக்கிரமாவே ஒரு பேரனோ பேத்தியோ என் மருமக பெத்து கொடுத்துட்டான்னா எனக்கும் உங்களுக்கும் அந்த குழந்தைய கொஞ்சறதை தவிர வேற என்ன வேலை இருக்க போகுது சொல்லுங்க? சக்தி, எங்க அம்மாவுக்கு நீ கலெக்டர் ஆக போறது தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான். இங்க பாரு, அவங்க வந்ததும் நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் வேகமா இங்க ஓடி வந்தேன். என்ன வெற்றி, நீ அத்தை
கிட்ட உண்மையை சொல்லாம எப்படி மறைக்கிறது? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டி. அம்மா வந்த உடனே அத்தை நான் கலெக்டருக்கு படிக்க தான் போறேன்னு பட்டுன்னு சொல்லி தொலைக்காத, சரியா? அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாதுடி. உங்க வீட்டுல வச்சு அவங்க பேசினத கண்ணால பார்த்தேன்டி. அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். டேய், உனக்காக அத்தை கிட்ட கொடுத்த வாக்க நான் மீறிட்டேன்டா. அதுவே இப்ப எனக்கு கொன்னுகிட்டு இருக்கு. இப்ப அத்தை கிட்ட எதுவுமே சொல்லாதன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? சக்தி, உனக்கு எல்லாத்தையும் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்லடி. இங்க பாரு, நானும் நீ சந்தோஷமா இருக்கணும், பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சணும்னு அவங்க ஏகப்பட்ட கனவோட வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப போய் அவங்க கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னு வையேன், பெரிய பிரச்சனை ஆயிடும். புரிஞ்சுக்கோ சக்தி. என்ன ஆனாலும் நான் சொல்லதான் போறேன். சக்தி, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. வெற்றி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. சரி சக்தி, எங்க அம்மா நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. இல்ல, முடியாத. நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. நான் சொல்லதான் போறேன். ஏய், ஏன் வெற்றி கத்துற? நீ என்கிட்ட கத்தக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல. ஐயோ, நான் உங்ககிட்ட கோவமெல்லாம் பேசலடி, உங்ககிட்ட கெஞ்சிட்டு தான் இருக்கேன். உனக்கு இது புரியுதா இல்லையா சக்தி? நான் சொல்றது உனக்கு புரியல வெற்றி. நீ எனக்கு கெஞ்சினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, அத்தை வந்தா நான் சொல்லதான் போறேன். அவ்வளவு. அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு சக்தி. எங்க பாரு சக்தி, எங்க பாரு. இத பார்த்து என் பேரன் சிரிக்கும் போது அவன் கண்ணத்துல சின்னதா ஒரு குழி விழும். அத பாக்கணும்னு எனக்கு இப்பவே ஆசையா இருக்கு. உனக்கு தெரியாது சக்தி, வெற்றி குழந்தையா இருக்கும் போது இத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். குழந்தையில வெற்றி அவ்வளவு அழகா இருப்பான். இத பாரு சக்தி, நீ அப்பன மாதிரி ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துரு. அது போதும் எனக்கு. சக்தி, என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு சக்தி. அது நீங்க சாப்பிட்டீங்களா அத்தை? பாத்தீங்களாங்க, நான் சாப்பிட்டனா இல்லையான்னு யாருக்காச்சும் தோணுச்சா? என் மருமகளுக்கு மட்டும்தான் தோணி இருக்கு. சக்தி, எனக்கு இந்த சந்தோஷத்துல சுத்தமா பசிக்கவே இல்லம்மா. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அத்தை, சாப்பிடலாம். சரி, இதெல்லாம் எடுத்து பத்திரமா வை. நான் இப்ப வந்துடுறேன். நான் சொன்னப்ப புரியாதது எங்க அம்மாவை நேர்ல பார்த்ததும் புரிஞ்சிருச்சுல்ல. எல்லாத்தையும் எங்க அம்மாட்ட சொல்லியே தீர்வுன்னு அவ்வளவு உறுதியா இருந்த உன்னாலேயே அவங்க கிட்ட சொல்ல முடியல. பாத்தியா என்ன? அவங்கள பார்த்ததும் வாயில வார்த்தையே வரல. இதுக்கு தான் சொல்றேன், அவசரப்படாத அவசரப்படாத அவசரப்படாத. நல்லா யோசி, சரியா? விட்டு நீ பிரிய மாட்டல்ல, அப்ப நான் கண்டிப்பா படிக்கிறேன்டா. இத பாரு சக்தி, நீ அப்பன மாதிரி ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துரு. அது போதும் எனக்கு. சக்தி, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அம்மா அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, உன் முகத்துல சந்தோஷமே இல்லைங்க. அண்ணி, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது அண்ணி. ஏன், என்னாச்சு சக்தி? அத்தைக்கும் வெற்றிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிற அண்ணி. நீ என்ன சொல்ற? காலம் முழுக்க வெற்றிக்கு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். நான் கலெக்டருக்கு படிக்கிறேன்டா, போதுமா? இப்ப அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா இப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அண்ணி. சக்தி, நீயே வேணா படிச்சு சொல்ல அவங்களுக்கு. அத்தை, டெண்டர் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்திருக்காங்க. வெற்றி அதை தான் ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு போறோம். ஏன் சக்தி,
அதுல என்ன உன் கையெழுத்து போட்டிருக்கு? அதுவா அம்மா, நான் தாம்மா சக்தி பேர்ல அப்ளை பண்ணா கொஞ்சம் ராசியா இருக்குமே நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம்டா. நீ ஒரு டெண்டர் எடுத்து சம்பாதிக்க நினைக்க ஆரம்பிச்ச பாத்தியா? ரொம்ப பெருமையா இருக்குடா. சக்தி, ஒரு நிமிஷம் அதை கொடு. வெற்றி, முத ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன். இத சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு போ. அப்பதான் நல்லபடியா நடக்கும். இரு. சக்தி, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. என்னடா, ஏதாவது அவளை திட்டினியா? அத்தை, ஒரு நிமிஷம் அத்தை. டேய் வெற்றி, திரும்ப ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா? கேட்டா நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா? எப்ப பார்த்தாலும் அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா? பாவண்டா, சின்ன பொண்ணுடா அவ. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது வெற்றி, இதெல்லாம் தெரியாதா உனக்கு? அத்தை, இது வீட்டோட சாவி கொத்து. இது இனிமே என்கிட்ட இருக்க கூடாது, உங்ககிட்ட தான் இருக்கணும். அத்தை, இது டெண்டர் ஃபார்ம் இல்ல, ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றேன் அப்ளிகேஷன் ஃபார்ம். நானும் வெற்றியும் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண தான் போறோம். டெண்டர் அப்ளை பண்ண போறதா உங்ககிட்ட போய் சொல்லிட்டோம். என்னடி பேசிட்டு இருக்க நீ? என்ன வெற்றி, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? இவன் நிக்கிறத பார்த்தாலே தெரியலையா நீ சக்தி சொல்றதுதான் நிஜம்னு? எப்படிரா என்கிட்ட போய் சொல்றதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? இத பாரு சக்தி, டெண்டருக்கு உன்னை பூஜை எல்லாம் பண்ண சொன்னனே, உனக்கு என்கிட்ட அப்ப கூட சொல்லணும்னு மனசு வரல. எனக்கு பிறக்க போற பேரனுக்காக நான் வாங்கிட்டு வந்த பொம்மையை எல்லாம் ஆசாசா எடுத்து காட்டினே, அப்ப கூட சொல்லணும்னு தோணல. சொல்லணும்னு மனசு கிடந்த துடிச்சதத்த. ஆனா வெற்றிதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். உங்ககிட்ட போய் சொல்ல சொன்னோம். அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொள்ள ஆரம்பிச்சிருச்சு அத்தை. அதுக்காக தான் உண்மையை சொல்ல ஓடி வந்தேன். அப்ப கூட உன் குற்ற உணர்ச்சி கொண்டுதான் வந்திருக்க. என் மேல இருக்கிற மரியாதையில உண்மையை சொல்லணும்னு வரல. ஐயோ அத்தை, இவளுக்கு என்ன கண்ணி உங்க மேல மரியாதை இருந்துச்சு? மரியாதை இல்லாமலாம் இல்ல. என் மேல பாயாத, உங்க அத்தை கிட்டே பேசு. இத பாரு சக்தி, நீ கலெக்டருக்கு படிக்கிறதா இருந்தா வெற்றியோட பொண்டாட்டியா இருக்க முடியாது. இதுதான் என்னோட முடிவு. ரங்கநாயகி, இது என்ன அநியாயம்? சக்திய கலெக்டருக்கு படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் அவ மாமியாரு. என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் ஒரு குற்றமா உங்களுக்கு? சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு வகையில நல்லதுதான். இத பாரு சக்தி, இப்ப நான் உன்கிட்ட நேரடியாவே கேக்குறேன். நீ என்கிட்ட கொடுத்திய அந்த வாக்கு, அது என்னாச்சு? ஆனா வெற்றியே என்ன கலெக்டருக்கு படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்றது அத்தை? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட கலெக்டருக்கு படிக்க மாட்டேன்னு சொன்னல, சொன்னியா சொல்லலையா? சொன்ன அத்தை. அப்போ நீ அதை மீறலாமா?
அத்தை, என் மாமியார் நீங்க. நாம போலாம் வாமா. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏங்க நில்லுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? சக்திய வீட்டை விட்டு போக சொன்னது தப்பு. முதல்ல அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடு, இல்ல எங்க எல்லாரையும் மறந்துடு. நீ நினைச்சத நடத்தி காட்டிட்டல்ல. இப்படி டிராமா பண்ணி தான் என் புள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டேன். அப்புறம் கலெக்டருக்கு படிக்க மாட்டேன்னு இன்னொரு டிராமா போட்டேன். அதுல நான் ஏமாந்தேன். இப்போ இந்த டிராமா வேறையாடி. ஆனா சக்தி, இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள வா. இங்க பாருங்க, நீங்க சொன்னபடியே சொல்லிட்டேன். போதுமா? சக்திமா, அவ கோபம் உனக்கு தெரிஞ்சது தானே? பரவாயில்லம்மா, அதான் அவன் வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டால. வா போலாம். இப்ப நான் வீட்டுக்குள்ள வந்தா எல்லாரும் முன்னாடியும் என்னால அத்தை தோத்துட்டதான் நினைப்பாங்க. அதான் யோசிக்கிறேன் மாமா. சக்திமா, இது நம்ம வீடு. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் இந்த வீடு சந்தோஷமா இருக்குமா. நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன்னா இந்த வீட்டோட சந்தோஷம் மொத்தமா போயிருமா. மாமா சொல்றேன்ல, ஆமா கூட்டு வாடா. இதுக்கு தான் சொன்னேன், இப்போதைக்கு அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். பார்த்தேல அவங்க எப்படி வருத்தப்பட்டு பேசினாங்கன்னு. சாரி வெற்றி, நான் இதெல்லாம் வேணும்னே பண்ணல. நிஜமாவே என்னால சொல்லாம இருக்க முடியல. என்னால சொல்லாம இருக்க முடியல, சொல்லிட்டேன். இப்ப ஏன் நிலைமையை யோசிச்சு பாத்தியா? நான் வெளியே போன்னு சொன்னப்போ நானும் உன் கூட வரணும்னு வந்துட்டேன். இப்ப என்ன ஆச்சு? அம்மா மொத்தமா நம்மளை விளக்கிட்டாங்க. என்னால உன்னையும் விட்டு கொடுக்க முடியல, என் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா நான் அவங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன் நான். வெற்றி, எனக்கு புரியுதுடா. நான் அத்தை கிட்ட உண்மையை ஓப்பனா சொன்னது நல்லதுதான்டா. நான் மட்டும் அத்தை கிட்ட சொல்லாம ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, அது பெரிய பிரச்சனையா இருக்கும்டா. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்ல. சரி, இப்ப அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது? என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? நீதானே யோசிக்கணும். நாளைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இதுக்கு மேல யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஏய் நீ வா, நான் போய் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஏய் இப்ப வா. அதுக்கு தானே கிளம்பணும். ஆனா அதுக்குள்ள எல்லாமே நடந்து போச்சு. அந்த ஆளுக்கு பையன்னா உசுரு. அப்ப என்ன பண்ணுவாரு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமா புரியல. இத பாருங்க கோகிலாமா, அந்த ஆளுக்கு அவர் பையன் அழுதா தாங்கிக்கவே முடியாது. இத யோசிக்காம நான் தான் இத்தனை நாள் அழுதுட்டு இருந்துட்டேன். இனிமே நான் அழமாட்டேன், சண்முகம் தான் அழுவான். அந்த ஆள் அத பாக்க சகிக்காம என் கால்ல வந்து விழுவான். நான் இருந்தாலும் சண்முகம் உன் பையன் இல்லையா? டேய், அவன் மேல எனக்கும் பாசம் ஜாஸ்தி தான். அப்ப எப்படிக்கா அவனை அள வைப்ப? சங்கிலி, நாளைக்கே சண்முகத்தை கூட்டிட்டு நான் கண்காணாத இடத்துக்கு போறேன்னு சொல்லி அந்த ஆள் கிட்ட சொன்னேன்னு வையேன். அப்ப சண்முகம் என்ன பண்ணுவான்? அழுவான்ல. அப்ப அந்த ஆள் என்ன பண்ணுவாரு? மாமாவால தாங்கிக்க முடியாதுதான். அந்த ஆளுக்கு நெஞ்சு வலி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. புஷ்பா, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஊர்க்காரங்க முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்ன மாதிரி அந்த மீனாட்சி அம்மாவும் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணும். அதான் எனக்கு வேணும். நிச்சயம் நடக்கும். அத நான் நடத்தி காட்டுறேன். இத பாருங்க கோகிலாமா, நான் பூஜா கிட்டயும் பேசுறேன். அவளும் கண்டிப்பா நம்ப கூட தான் நிப்பா. புஷ்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன். டேய் சங்கிலி, பூஜாக்கு போன போடு. அவகிட்டையும் நாம சொல்லி வைப்போம். பூஜா
பூஜா நம்ம விட கோவமா இருக்கா. ம் இந்த வாட்டி மீனாட்சியால தப்பிக்கவே முடியாது. ஏன் இப்ப அவசரப்படுற? பாரு பையன் எப்படி பயந்து போயிருக்கான் பாரு. என்னையா பையன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? உன் புள்ள மேல நிஜமாவே உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வீட்டை ஏல விடுற அளவுக்கு வந்திருப்பியா நீ? அப்படி பண்ணியே அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என் புள்ளையோட நடு ரோட்ல நிக்கணும் அதானே? சொல்லியா? ஓ புஷ்பா, தெரியாம பண்ணிட்டேன். இரு, எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்றேன். வா முதல்ல உள்ள வா. அக்கா உள்ளெல்லாம் போவாத. இந்த ஆள் எது சொல்றதா இருந்தாலும் இங்கே வச்சு சொல்லட்டும். அது சரியா இருந்தா உள்ள போலாம், இல்ல சண்முகத்தை கூட்டி இப்படியே வெளில போலாம். அப்பதான் இந்த ஆளுக்கெல்லாம் உரைக்கும். ஏய் போங்க, அப்படின்னா பாத்துக்க. என்ன அவளை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கியா? அவன் எதுக்கு என்ன ஏத்தி விடணும்? எனக்கு என்ன புத்தி இல்லையா? என் தம்பி சொல்றதா சரி. நீ என்ன பண்ண போறன்னு இப்பவே சொல்லு. அதுவும் இங்கேயே வச்சு சொல்லு. அது எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள போறேன். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னோட ஒரே ஆம்பளை பிள்ளைய நீ மறந்துட வேண்டியதுதான். ஓ, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? சொத்து தானே? டேய் நீ பேசாத. புஷ்பா, என்னதான் சொல்ற நீ? அதான் நான் சொல்லிட்டேன்ல, அந்த 1 கோடி ரூபாய் நிலத்தை அவளுக்கே எழுதி வச்சுக்கோ. ஆனா அந்த மெஸ் மட்டும் வாங்கி கொடுத்துடு, அது போதும். புஷ்பா, இது விளையாடுற விஷயம் கிடையாது. அந்த மெஸ் மிஞ்சி மிஞ்சி போனா 20 லட்சம் கூட தேராது. அத வச்சு நீ என்ன பண்ண போற? என்னவோ பண்ற, உனக்கு என்ன? அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். அப்பா, அந்த 50 ஏக்கர் நிலத்தை மீனாட்சி கொடுத்துறவா? ஆமா, அத தானே சொல்லிட்டு இருக்க, கொடுத்து தொலைன்னு. ஏய் சங்கிலி, உங்க அக்காட்ட நல்லா கேட்டு சொல்றா. அவகிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்க? நான் பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு சொல்லு, வாங்கி தர முடியுமா முடியாதா? புஷ்பா, அப்புறம் ஏதாவது மாத்தி கித்தி பேசின? யோ, என் பையன் மேல சத்தியமா சொல்றேன், நான் மாத்தி பேச மாட்டேயா. ஏன்க்கா சத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? 1 கோடி ரூபாய்க்கு அந்த சொத்து, அந்த மெஸ்ஸுன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய் போவோம். டேய் வாய் மூடுறா. கடைசியா கேக்குறேன், இதுல எந்த மாற்றமும் இல்லையே? இல்லையா, இல்லவே இல்ல. இங்க பாரு புஷ்பா, நாம 2 பேரும் இத்தனை நாள் மீனாட்சி பண்ண பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தமா இருக்கட்டும். அந்த 50 ஏக்கர் நிலத்தை மீனாட்சி கொடுத்துட்டோம்னு வையி, மீனாட்சி 3 பொண்ணுங்களையும் கரை சேர்த்துருவா. இங்க பாரு, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மீனாட்சிக்கு நல்லது பண்ணிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மீனாட்சி கிட்ட இப்பவே பேசுறேன். டேய், நீ என்னடா வாய பாத்துட்டு இருக்க? போ, காலேஜுக்கு டைம் ஆச்சுல. இந்தா வந்த வேலை முடிஞ்சிச்சு, நீ கிளம்பு போ. போடா, போய் படுறா, போடா, படிச்சு பெரிய அளவடா, போடா. என்னக்கா நீ? லூசாக்கா நீ? 1 கோடி ரூபாய் நிலத்தை கொடுத்துட்டு அந்த 20 லட்சம் ரூபாய் மெஸ்ஸ வாங்குறேன்ற? அந்த மெஸ்ல என்ன இருக்குதுங்க? இத்து போன 4 செவுரு, உளுத்து போன 4 பெஞ்சு, நல்லா புகை அடைஞ்சு கரு கருன்னு ஒரு அடுப்பாங்கற. அதை வச்சுட்டு என்னக்கா பண்ண போறோம்? டேய், இவ்ளோ பெரிய சொத்தை விட்டு கொடுத்துட்டு அது நோண்டு இருக்கிற வீட்டை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி பெருசா ஏதாவது இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? உன் மாமா மீனாட்சி கிட்ட போயிட்டு 1 கோடி ரூபாய் நிலத்தை வச்சுக்கோ, இந்த மெஸ்ஸ மட்டும் நீ புஷ்பாக்கு கொடுத்துடுன்னு சொல்லுவாரு. அப்போ மீனாட்சி என்ன சொல்லுவான்னு நினைக்கிற? வீட்ல போய் சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிற? சக்தி, இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உன்னை சைட் அடிக்கிறதுக்கு எத்தனை தடவை இங்க வந்திருப்பேன் தெரியுமா? பாருங்கம்மா, சீரியஸாடி, இங்க சாப்பிட்டாதான் மனசே நிறையுது. எனக்கும் அப்படிதான்டா. எல்லாம் இந்த மெஸ்ஸோட ராசி. சின்ன வயசுல நாங்க இங்கதான் உட்காந்து சாப்பிடணும்னு அடம் பிடிப்போம். நிஜமாவா? ஆமாண்டா. என்னோட ஆசைலாம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் நான் இந்த மெஸ்ல தான் சாப்பிடணும். அதுவும்
நான் என் அம்மா கையால சாப்பிடணும். அது மட்டும் நடந்ததுன்னா நான் தான் இந்த உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டக்காரி. உன் மாமா போகும்போது சக்தி மட்டும் வந்தான்னு வையே, உன் மாமாவோட கதை மொத்தமா முடிஞ்சது. ஏ சக்தி, இப்ப இந்த மெஸ் எங்க போக போகுது? நம்ம மீனாட்சி அம்மா எங்க போக போறாங்க? நம்ம இதே மாதிரி இந்த மெஸ்ல காலம் பூரா சாப்பிடுவோம். ஆனா வெற்றி, சக்தி கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மெஸ்ல சாப்பிட வருவாளா என்ன? ஆமால. என்னக்கா இப்படி சொல்றேன்? இந்த மெஸ்ல இருந்து தானே நான் கலெக்டராகவே போறேன். நான் எப்படி இந்த மெஸ்ஸை மறப்பேன்? சரி சரி, அப்புறம் பேசலாம், முதல்ல சாப்பிடுங்க. மீனாட்சி, சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். தம்பி, உங்க அம்மா ஏதாவது கோவமா பேசினாலும் எதிர்த்து பேசாதீங்க. சரி சரின்னு போங்க. ஆ? சக்தி, நான் உனக்கும் தான் சேர்த்து சொல்றேன். பதிலுக்கு பதில் பேசுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. சரிம்மா. சரிம்மா, வா வெற்றி போலாம். வரோம்மா. வரேம்மா. வரேன். வரேன்க்கா. என்னப்பா விஷயம்? அம்மாடி மீனாட்சி, நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 50 ஏக்கர் நிலம் அப்பா பேர்ல இருந்துச்சுல, அது இன்னைக்கு தேதிக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகும். இப்ப என்ன அதுக்கு? மீனாட்சி, அதை நான் உன் பேருக்கு எழுதி தர போறேம்மா. நானும் புஷ்பாவும் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய போறேம்மா. எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. மீனாட்சி, இத உன்னால நம்ப முடியாதுங்கிறதுக்காகத்தான் இத பாரு, பத்திரத்தோட வந்திருக்கேன். அந்த 1 கோடி ரூபாய் நிலம் உனக்குத்தான் மீனாட்சி. ஆனா எப்படிப்பா புஷ்பா ஒத்துக்கிட்டா? ஒத்துக்கலைனா அப்பா விட்டுருவனா என்ன? அவளை ஒரு அரை அரைஞ்சல்ல, அவளுக்கு புத்தி வந்துருச்சு மீனாட்சி. அதுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. என்னால இதை நம்பவே முடியல. மீனாட்சி, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல மீனாட்சி. அதுதான் புஷ்பா இதுக்கு சம்மதிச்சிருக்கா. இந்த விஷயத்த சக்தியும் மாப்பிள்ளையும் கேட்காம போயிட்டாங்களே. மீனாட்சி, இந்த நிலத்தை உன் பேர்ல கிரயம் பண்றதுக்கு நான் நாள் குறிச்சிட்டு வந்து சொல்றேன். ஒரே ஒரு கையெழுத்து போட்டேன்னு வை, நிலம் அம்புட்டும் உனக்கு தான். 3 பொண்ணுங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணி விட்டுரு. நீ சந்தோஷமா இரு மீனாட்சி. ரொம்ப சந்தோஷம்பா. அப்புறம் மீனாட்சி, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த 50 ஏக்கர் நிலத்தை உன் பேரு கிரயம் பண்றேன்ல, அதே நாள்ல இந்த மெஸ்ஸையும் நிலத்தையும் புஷ்பா பேருக்கு கிரயம் பண்ணி கொடுத்துரு. இந்த மெஸ்ஸு நிலமும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 லட்சம் போகுமா? நானும் புஷ்பா கிட்ட ஒரு 4-5 தடவை கேட்டு பார்த்துட்டேன் மீனாட்சி. அந்த நிலத்தை விட இந்த மெஸ் மதிப்பு கம்மியாச்சே, இத போய் கேக்குறேன்னு கேட்டா புஷ்பா இந்த மெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டா. எப்படியோ மீனாட்சி, ஒளியட்டும். இத வச்சு நீ என்ன பண்ண போற? தினம் தினம் அடுப்புல வெந்து கஷ்டப்பட்டு பட்ட பாடெல்லாம் போதும் மீனாட்சி. நீ அங்க போய் இருந்துக்க. அங்க போய் நிம்மதியா இருந்து மீதி காலத்தை களி. அந்த நிலம் உன் கைக்கு வர்றது நீ பண்ண அதிர்ஷ்டம் மீனாட்சி. யோ, என்னையா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? நீ நிதானமா தான் இருக்கியா இல்ல போதையில பேசுறியா? மீனாட்சி, என்ன சொல்ற? யோ, புஷ்பா திட்டம் போட்டு உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காயா? ரங்கநாயகி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கோவமாவே இருக்க போற நீ? நடந்ததையெல்லாம் என்னால மறக்க முடியாது. எப்படி என் பையனை மாத்தி வச்சிருக்க பாத்தீங்களா உங்க மருமக? ஏய், அவன் நம்மளோட மருமக இல்லங்க.
இன்னைக்கு வெற்றி இப்படி மொத்தமா மாறி இருக்கானா அதுக்கு காரணம் யாரு? அவதானே? அப்புறம் எப்படிங்க என் வாயால அவளை மருமகன்னு கூப்பிடுவேன்? என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க அவ. என்ன வெற்றி இன்னும் வரலையா? வீட்டு பக்கத்துல வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணாரு, ஆனா இன்னும் ஆளை காணுமே. யார் வரப்போறா? இந்த சக்தியும் வெற்றியும் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. யாருப்பா வராங்க? இருங்கப்பா சொல்றேன். தம்பி ஐயா வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. அப்படியா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா உட்காருங்க. வணக்கம்மா. தம்பி நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. அது உங்ககிட்ட காமிக்க ஒரு காப்பி எடுத்துட்டு வந்திருக்க பாருங்க. இந்தாங்க. என்னப்பா? எல்லாம் சரியா இருக்கா தம்பி? பிரமாதமா இருக்குங்க ஐயா. வெற்றி இங்க கூட. இந்தா. அம்மா ஏய் ரங்கநாயகி, ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிற? இத பாரு, பையன் ஆசையா கொடுக்கறான், வாங்கிக்க. முதல்ல எதுக்குன்னு சொல்லுங்க. அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சுமா. வெள்ளி விழா வரப்போகுது, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். வாங்கிக்கோங்கம்மா. ரங்கநாயகி, இத பாரு, பையன் ஒரு நல்ல விஷயத்த சொல்றான், இப்பவும் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கே, வாங்கிக்கம்மா. அம்மா இந்த புடவை உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கினா தான் என்ன? யாருக்கா? பூஜா. பேசு பேசு. அக்கா நம்ம பேசினது என்னாச்சு? அந்த மீனாட்சி குடும்பத்தை அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா அந்த சக்தி இங்க என் நிம்மதியை கெடுக்கிறாளேக்கா. எல்லாம் நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அக்கா இங்க வெற்றி அவங்க அப்பா அம்மாக்கு வெள்ளி விழா ஃபங்க்ஷனை தடபுடலா பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது முன்னாடி நின்னு அந்த சக்தி தான் செய்ய போறாளாம். என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, நாம ஒரு பிளான் பண்ணா அந்த வெற்றி வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ரங்கநாயகி அம்மாவும் வெற்றியும் ராசி ஆயிட்டாங்களா? இல்லக்கா, இன்னும் ஆகல. ஆனா இப்படியே போயிட்டு இருந்தா அந்த வெற்றி அவங்க அம்மாவை ஒரே நாள்ல மாத்திடுவான். அவனுக்கு இதெல்லாம் கை வந்த கலக்கா. நான் அதுக்கு தான் சொல்றேன், நீங்க ஏதாவது அங்க பிரச்சனையை கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் அந்த சக்தி இங்க நிம்மதி இல்லாம தவிப்பா. அப்பதான் இங்கேயும் ஏதாவது பிரச்சனை வரும். அதுக்கு தான் இப்ப கோகிலா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அடுத்து கண்டிப்பா பெருசா ஒண்ணு வெடிக்கும். அக்கா நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ல? கண்டிப்பா வரும். நீ அங்க நடக்கிறத மட்டும் பாத்துட்டு. சரிக்கா, வச்சிடுறேன். அத்தை, அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. ஏய் சக்தி, அத்தை சக்தி தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்னு நடத்தணும்னு வெற்றி சொன்னான்ல. நீங்க வேணா பாருங்க,
இந்த ஃபங்க்ஷன்ல அவளால என்னென்ன பிரச்சனை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவ செய்வா. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது. அப்படி மட்டும் அவ ஏதாவது செய்யட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. இல்லத்த, உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இந்த வீட்ல மகாராணி மாதிரி இருந்தீங்க. இந்த சக்தியை வீட்டை விட்டு அனுப்ப கூட உங்களால முடியலத்த. என்னமோ அத்த, இப்படியே போச்சுன்னா சக்தி தான் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அத்த. அம்மா, அம்மா, யமுனாக்கா, அக்கா. ஹே சக்தி, வா சக்தி, வாங்க வெற்றி. ஆமா, அம்மா எங்க? பின்னாடி கோவில்ல இருக்காங்க. எந்த நேரத்துல அம்மா எதுக்கு அங்க போனாங்க? அக்கா, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சக்தி, என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? சாமி கும்பிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். சரியா இரு. அக்கா, அக்கா இரு, நானும் வரேன். வேண்டாம். ஏன்கா? இல்ல, நீ வெற்றி கிட்ட பேசிட்டு இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, என் பொண்ணு வாழ்க்கைய நானே சீரழிச்சிட்டேனேம்மா. அவளுக்கு நல்லது பண்ணணும்னு தானம்மா நான் இப்படி பண்ணேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பொண்ணு அடிமையா தான் இருக்கணுங்கிறது என்ன தலைவிதி? புகுந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலன்னா அந்த வீட்டுல அவ எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எனக்கு மனசெல்லாம் ரணமா இருக்குமா. கோகிலாமா இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த அம்மா சொன்ன மாதிரி என்ன மாதிரியே என் பொண்ணு வாழ்க்கையும் ஆயிடுமா?